அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த மாதிரி ரூட் சம் கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியா ஆன்சர் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஷார்ட்கட்ட வந்து நீங்க பென்னு, பேப்பர் எதுவுமே இல்லாம ஒரே ஒரு 5 செகண்ட் கொஸ்டின் பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். எப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்க. இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சைன் இருக்குன்னு பாருங்க பக்கத்துல. பக்கத்துல என்ன குறி குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் எது வந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? இப்போ பார்த்துட்டீங்களா 43 பிளஸ் இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து 25வது ஸ்கொயர் நம்பர் இருக்கான்னு தெரியணும். அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு 20 இருக்காலமா தெரியணும். அப்பதான் வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ 43 இருக்குங்களா ஃபர்ஸ்ட் என்ன ரெண்டாவது பிளஸ் இருக்கு. 43 விட அதிகமா இருக்க போகுது. அப்போ 43 விட அதிகமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து 36 6 6 36 6 ஸ்கொயர் நம்பர் வந்து 36. அதுக்கு அடுத்து பிளஸ் இருக்குங்களா? அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. அது வந்து 49. அப்போ 7 ஸ்கொயரா? அப்போ 7 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷார்ட்கட் வந்து எப்படி இதுல ஒர்க் ஆகுதுன்றத நான் பின்னாடி சொல்றேன். அப்போ வந்து உங்களுக்கு புரிய வரும். இப்படி இருந்தா எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலான்றது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க 58. அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? பிளஸ் இருக்கு. 58 விட அதிகமா இருக்கணும். அப்போ 58 விட அதிகமா இருக்கிறது 64. 64ஓட ஸ்கொயர் நம்பர் வந்து 8. இப்போ இது போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கங்க. இந்த ஷார்ட்கட் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 609. 609 விட அதிகமா இருக்கணும். 609 விட அதிகமா இருக்கணும்னா 625. அது வந்து 25 ஸ்கொயர். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து 214. 214 வந்து இதுக்கு இடையில வருமா? 214 விட அதிகமா இருக்கணும். பிளஸ்னா அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்குன்னா 225. அது 15 ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 74. 74 விட அதிகமா இருக்கணும். பிளஸ் இருக்குங்களா? அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்கணும்னா 81. அப்போ 9 ஸ்கொயர். ஆன்சர் 9. நீங்க ஒன்னா தனியா வந்து எடுத்து கூட போட்டு பாருங்க. ஆன்சர் வருதான்னு. அதாவது சால்வ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மெத்தட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணி ஆன்சர் போறது எப்படின்றத இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அடுத்து 248 பக்கத்துல பிளஸ் இருக்கு. 248 விட அதிகமா இருக்கணும். பிளஸ்ஸா? பிளஸ்னா 256. அது வந்து 16 ஸ்கொயர். இது ஆப்ஷன் பில இருக்கு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 41 இருக்கு. அடுத்து பக்கத்துல மைனஸ்ல இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 41னா 49க்கும் 36க்கும் இடையில இருக்குமா? அதுக்கு கம்மியா, அதாவது மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அது கம்மியா இருக்கிறது வந்து 36. அது 6ஓட ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 77 இருக்கு. 77 பக்கத்துல மைனஸ் இருக்கு. 77 விட குறைவா இருக்கணும். 77னா 66க்கும் 81க்கும் இடையில இருக்கும். நம்மளுக்கு இங்க மைனஸ் கொடுத்துறதுனால அதுக்கு முன்னாடி என்ன போறோம்? அது வந்து 64. 64 வந்து 8ஓட ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 8. அடுத்து 10. 10 பக்கத்துல பிளஸ் இருக்கு. 10 பக்கத்துல பிளஸ் இருக்குன்னா 10 விட அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்கிற ஸ்கொயர் நம்பர் வந்து 16. அது வந்து 4 ஸ்கொயரோட நம்பர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 10வது கேள்வி 41. 41 எதுல வரும்னா 36க்கும் 49க்கும் இடையில வரும். நம்மளுக்கு இங்க பக்கத்துல மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் வந்தா அது வந்து அதோட குறைவா இருக்கணும். அப்ப 41ஓட குறைவா இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 36. 36 வந்து 6ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ 6ன்னு வரும். அது வந்து ஆப்ஷன் சில இருக்கு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக இந்த மாதிரி எடுத்து போடுறோம், மைனஸ் வந்தா இப்படி பிளஸ் வந்தா இப்படின்ற எப்படி எடுத்து போறோன்றத இப்போ நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல இந்த மாதிரி ரூட் நம்பர் இருக்குங்களா? 43 பிளஸ் ரூட் 31 பிளஸ் ரூட் 21 பிளஸ் ரூட் 16. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இங்க கடைசி நம்பர் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஒரு சில கேள்வியில வந்து இது எல்லாம் கொடுத்துட்டு 16க்கு பதில் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஸ்கொயர் நம்பர் வரணும். அதாவது இங்க 1 4 9 16 அதெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த ஸ்கொயர் நம்பர் வரணும். அது வந்து ஆப்ஷன்ல ஈஸியா எலிமினேட் பண்ணி நீங்க ஆன்சர் போட்டுடலாம். அதை வந்து செக் பண்ணிக்கங்க. எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் தான் அங்க வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ 43 பிளஸ் 31 பிளஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம நார்மலா சால்வ் பண்ணா எப்படி சால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து வருவோம். லாஸ்ட்ல வந்து 16ஓட ரூட் வந்து 4 பிளஸ் இங்க 21 இருக்குங்களா? 21 பிளஸ் 4 வந்து 25. 25ஓட ரூட் வந்து 5. இது இருக்கா? முடிஞ்சதுங்களா? அடுத்து 31 இருக்கு. அப்போ 31 கூட்டிக்கணும். கூட்டிட்டோம்னா 36ன்னு வரும். அது 6ஓட ரூட் நம்பர். இது இருக்கால் முடிஞ்சிடும். அடுத்து பக்கத்துல இருக்குது 43. 43ஓட கூட்டணும். 43ஓட கூட்டணும்னா ரூட் ஆஃப்
49 வரும். இதோட ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 49க்கு 7. 7 ஸ்கொயர் தான் வந்து 49ன்னு வரும். அப்போ 7ன்னு எழுதிக்கிறோம். நம்ம போட்ட சமப்படி இந்த ஆன்சர் கரெக்ட். 7 தான். சரிங்களா? எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 43 இருக்கு. இங்க 36ம் 49 இருக்கு. தெளிவா பாருங்க. 43 43 விட 6 அதிகமா இருந்தா நம்மளுக்கு 49ன்னு வரும். 6 ஸ்கொயர் வந்து 36. நான் சொல்றது புரியுதா பாருங்க. இதை விட அதிகமா வரணும். 6 அதிகமா வந்தாதான் வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது 49ஆ மாற முடியும். 6 அதிகமா வரணும்னா இந்த 36 வந்து இங்க பதிலா வரணும். சரிங்களா? அதை விட அதிகமா வரணும்னா இப்ப இங்க 36 பதிலா வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த 49 ரீச் பண்ண முடியும். இதே வந்து 64 வரணும்னா 64 வர்றதுக்கு 43 இங்க 64னா இதை விட 21 எண்ணு அதிகமா வரணும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா பாருங்க. 43ல இருந்து 49 ஆகணும்னா வெறும் 6 தான் வரணும். 6 ஸ்கொயர் நம்பர் வந்து 36. 31 36ஆ மாத்திடலாம். அதுக்கு வந்து 5 தான் தேவைப்படும். அது வந்து இங்க இருந்து வந்துடும். இதே வந்து 43 64ஆ மாத்தணும்னா நம்மளுக்கு 21 தேவை எக்ஸ்ட்ரா. இந்த 21 வந்து 21 ஸ்கொயர் வரணும்னா 441ன்னு வரணும். இங்க வந்து 31 441ன்னு வர வச்சாதான் இங்க 21 எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இத 441ன்னு வர வைக்கணும்னா இது கூட 31 கூட நம்ம 410 கூட்டினா மட்டும்தான் உங்களுக்கு 31ன்றது 441, அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும். நம்மளுக்கு 400க்கு மேல வரணும்னா இங்க 20ன்ற நம்பர் வரணும். 20 வரணும்னா நம்மளுக்கு இங்க 400 வரணும். அதனால அந்த மாதிரிலாம் வராது. அதுக்கு தான் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்ப நம்ம கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இது 3 தான். ஏன்னா இதுக்கு வித்தியாசம் 5 தான். இதுக்கு வித்தியாசம் 3 தான். 8 வித்தியாசம் வரதுலாம் வந்து வந்துடும். ஏன்னா 8 8 64. 64லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதே ட்ரிக் தான் வந்து கியூப் ரூட்டுக்கும் வரும். இல்லைங்களா? அதுக்கு வந்து வேணும்னா தனியா வீடியோ எடுத்து போடுறேன். வேணுன்றவங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் எடுத்து போடுறேன். இதுதான் வந்து இந்த டாபிக்கை சால்வ் பண்றதுக்கு ஷார்ட்கட். அதுவும் எனக்கு இப்பதான் தெரியும். இப்பதான்னா லாஸ்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டேன். அப்பதான் வந்து இந்த ட்ரிக் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுக்கு முன்னாடி யாருன்னா சொல்லியிருக்காங்களான்றது தெரியல. இது வரைக்கும் நீங்க இந்த ட்ரிக் பார்க்கலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ட்ரிக் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருப்பேன். எப்படின்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணீங்களா ஒரு ஸ்டெப்பா, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோ அது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். பார்க்காதவங்க அதை வச்சு பார்த்துக்குங்க. இதுதான் வந்து ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பி தான் வந்து இதை எடுத்து போடுறேன். அதே போல உங்களுக்கு வேற எதனா டாபிக் வந்து கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த டாபிக் எந்த டாபிக் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா போதும். நான் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா எடுத்து எவ்வளவு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அப்லோட் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.